காவேரிக்கும் கங்காக்கும் வந்து இங்கே வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க. அப்போ வந்து காவேரியோட குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறதால காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. விஜய்க்கு கண்ணது தனியாக ஊற்றுது. அவருக்கு தாங்கவே முடியல இந்த சுச்சுவேஷனை. என் குழந்தை நல்லா டாக்டர், எந்த எந்த பிரச்சனையும் இல்லையே, இதயத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் எதுவும் இல்லைல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, குழந்தை நல்லா இருக்குது, எல்லாம் வந்து பார்ட்ஸ் எல்லாமே வளர்ந்துருக்கு, எந்த பிரச்சனையுமே கிடையாது, குழந்தையும் நல்ல எடையோட ஆரோக்கியத்தோடு இருக்குது, உங்கள் ஒய்ஃபும் ஆரோக்கியத்தோடு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, கருப்பு பையும் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. அத்தை கேட்டிங்களா அப்படின்னு. நான் தான் சொன்னேன் தம்பி, காவேரி மனசுக்கு எதுவுமே நல்லது தான் நடக்கும்னு சொல்லிட்டு, நீங்களும் காவேரி ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டத்தை அந்த கருமாரி அம்மா கொடுக்க மாட்டா, எனக்கு தெரியும் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் ரொம்ப பயந்து போயிட்டீங்கன்னொன்னே, அத்தை எனக்கு இப்போ தான் அத்தை நிம்மதி வந்து மூச்சு இப்போ தான் என்னால் விட முடியுது, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அத்தை, இப்போ எனக்கு ஓகே தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, நான் காவேரி போய் பார்க்க போகிறேன் அத்தைன்னு ஓடி போகிறாரு. இங்கே காவேரி பார்த்துட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு விஜய். காவேரி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாரு. சரிங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி, நம்ம குழந்தைய பார்த்தீங்களா, பார்த்தேன் காவேரி, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இங்கே வந்து கங்கா சமையல் டென்ஷன் ஆகிறாங்க. இவங்களுக்கு தான் எல்லாமே ஃபஸ்ட்டு நடக்குது, நம்மளுக்கு எல்லாமே ரெண்டாவது தான், நம்மளை பார்த்தா இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னு தெரில, நம்ம ஸ்கேன் கூட ரெண்டாவது தான் எடுக்கிறாங்க, இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க, எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்து கங்காவுக்கு வந்து ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட்டும் வந்துடுது. கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, கொஞ்சம் பார்த்துக்குங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அட்வைஸும் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இங்கே அவங்க அம்மாவையும் அதுக்கப்புறம் நம்ம குமரனையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, கவனமாக இருக்கணும் அவங்க விஷயத்தில், ஏன்னா அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, அனிமையாக இருக்காங்க, இது இப்படியே தொடர்ந்தா வந்து அப்புறம் குழந்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மலாம் சொல்லி விடுறாங்க. அதெல்லாம் கேட்டு சாரதா என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை சாரதா வந்து, இங்கே பாருடி, இதுக்கப்புறம் நீ டென்ஷன் ஆனால் அவ்வளோதான் சொல்லிட்டேன், ஒழுங்காக இருக்கிற வேலையை வச்சுக்கோ, டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தல, பிபி அதிகமாக இருக்குன்றாங்க, புரியுதா இல்லையா உனக்குன்னு, என்ன எல்லாரும் டென்ஷன் படுத்தி விட்ருங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா போகிறாங்க. இப்போல்லாம் திருந்தவே மாட்டேன், இல்லை என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு நம்ம வந்து எனக்கு குமரன். அடுத்து வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் பாட்டிக்கிட்டே எல்லாக்கிட்டே சொல்கிறாங்க. அப்போவே சொன்னேன், கங்காவை அமைதியாகிடி, இன்னும் டென்ஷன் ஆகாது, கேட்டாதுன்னு அப்படின்றாங்க. அப்படியே பாட்டியை பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. கங்கா ப்ளீஸ் கங்கா, இனிமேட்டு நம்ம குழந்தைக்காக கொஞ்சம் வந்து கோவப்படாத கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு குமரனும். இங்கே வந்து விஜய் வந்து ரூமுக்கு வந்து விஜய் இருக்க ரூமுக்கு காவேரி வராங்க. காவேரி வந்தோடனே விஜய் வந்து அப்படியே வந்து மென்மையாக வந்து வருடி கொடுக்குறாரு. வைத்தியம் தொட்டு பார்க்குறாரு. உடனே வந்து குழந்தைகிட்ட சொல்கிறாரு, உங்கள் அம்மா ஸ்ட்ராங்கு, அதே மாதிரி நீயும் ஸ்ட்ராங்கு செல்லும், எவ்வளோ பிரச்சனைனாலும் தாங்குறா பாரு என் குழந்தை அப்படின்றாரு. தாங்குறான்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. காவேரி இதுவா, சரி தாங்குறான் போதுமா அப்படின்றாங்க. இப்போ தான் வந்துங்க என் வழிக்கு அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, உண்மையிலே சொல்ல போனால் ஒன்று தான் நான் பாராட்டணும், ஏங்க அப்படின்னோடனே, ஒன்றால் தான் குழந்தை நல்லபடி இருக்குது, ஏன்னா நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ணிடலான்ற நம்பிக்கையில் இருக்க. இப்போ பாரு, உன் அக்கா கூட எவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க எல்லா விஷயத்துக்கும், ஆனால் நீ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்குற காவேரி, தைரியமாக எதிர்த்து நிற்கிற, எந்த பிரச்சனையும் நம்ம பார்த்துக்கலான்னு மன உறுதியோடு இருக்க, அந்த உறுதி தாண்டி நம்ம குழந்தைய காப்பாற்றிருக்கு அப்படின்றாரு. அப்படியே வந்து நெகிழ்ச்சி அடைகிறாரு. அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு காவேரியை. காவேரி, உண்மையிலே சொல்லப்போனால் ஒன்றை மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறேன் காவேரி, நம்ம குழந்தையும், அதனால தான் பெண் குழந்தை வேணும்னு நான் சொன்னதும் காரணம், ஒன்றை மாதிரி தைரியத்தோட மன உறுதியோடையும் நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் எனக்கு உங்களை மாதிரி ஒரு குழந்தை வேணும் தானே நான் ஆசைப்படுவேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னோடனே, சரி காவேரி, எந்த குழந்தையோ நல்லபடி வந்து ஆரோக்கியத்தோடு பிறந்தா போதும்னு நினச்சிப்போம் சரியா அப்படின்னோடனே, சரிங்க, ஆனால் உண்மையிலே நீங்கள் இந்த விஷயத்தை ஏங்க என்கிட்ட சொல்லலை, நீங்கள் பயந்துன இந்த விஷயத்த, இல்லை காவேரி உங்ககிட்ட சொன்னால் நீ பயப்படுவல்ல அதனால தான் அப்படின்னோடனே, ஆனால் இப்போ என் மனசில் இந்த பாரம் எல்லாமே போயிடுச்சு காவேரி, எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. காவேரியை கிஸ் பண்ணுறாரு நெத்தி வடைகளை.